ஆடி மாதத்தில் எல்லாருமே பொங்கல் வைக்கும்போது மாவிளக்கு போடுவோம். அது மாவிளக்கு எப்படி பர்ஃபெக்டாக செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு 1 டம்ளர் அளவுக்கு பச்சரிசி எடுத்து நல்லா 3 டைம்ஸ் கிட்ட வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியில் ஊற வச்சுக்கிறேன். இது வந்து ஒரு 1 ஹவர் கிட்ட ஊறட்டும். அதுக்குள்ளே வெல்லம் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஊற வச்சுருந்த பச்சரிசியை தண்ணியெல்லாம் இருத்துட்டு ஒரு காட்டன் கிளாத் போட்டு காய வச்சுக்கலாம். ஃபேனு கீழவே காய வச்சுக்கோங்க, வெயிலெல்லாம் காய வைக்க வேணாம். அந்த அரிசியில் இருக்க ஈரப்பதம் மட்டும் போனால் போதும். இப்படி கையில் தொட்டு பார்க்கும்போது லைட்டாக தான் ஒட்டணும், அந்தளவுக்கு காஞ்சால் மட்டும் போதும். ஸோ இப்போ அரிசி காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்ச மாவு வந்து ஒரு ஜல்லடை வச்சு ஜலிச்சிக்கலாம். இப்போ ஜலிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 டம்ளர் அளவுக்கு பச்சரிசி மாவு, 1/4 டம்ளர் அளவுக்கு வெல்லம் சேர்த்து மிக்ஸி ஜாரில் மறுபடியும் ஒன்றா சேர்த்து கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ அரைச்ச மாவு வந்துட்டு ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. தண்ணி சேர்க்காமல் வெறும் நெய் மட்டும் சேர்த்து இந்த மாதிரி பிடிச்சி பிசைஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மாவை நல்லா 2 கையிலையும் வச்சு ஷேப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உருண்டை ஷேப்பில் கிடைக்கும். நம்ம எந்த பாத்திரத்தில் மாவிளக்கு போட போகிறோமோ அந்த பாத்திரத்தில் வச்சுட்டு ஒரு சின்ன டம்ளர் அடியில் ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிற டம்ளர் எடுத்து அதில் நெய் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த உள்ளே இருக்க குழி மாதிரி க்ரியேட் ஆகிடும். ஸோ அது வந்து பார்க்கவே வந்து நல்லா அழகாக இருக்கும். இப்போ இதில் நீங்கள் மஞ்சள் குங்குமம் வச்சு வந்து தீபம் போடலாம். ஒரு சிலர் நல்லெண்ணெயில் தீபம் போடுவாங்க, ஒரு சிலர் நெய் ஊற்றி தீபம் போடுவாங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அது உள்ளே நெய் ஊற்றிட்டு திரி போட்டு விளக்கேற்றிக்கலாம். ஸோ நல்லா பர்ஃபெக்டான மாவிளக்கு நீங்களுமே செய்யலாம். ஸோ இந்த ஆடி மாதம் பொங்கல் வைக்கும்போது நீங்களும் இதே மாதிரி மாவிளக்கு ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக வரும். மாவிளக்கு சாமி கும்பிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்று கோயிலில் இருக்கிறவங்களுக்கு பிரசாதமாக கொடுத்துட்டு வரலாம். அப்படி இல்லைனா அதில் வேறு ஏதாவது ரெசிப்பியாக செஞ்சு சாப்பிடலாம். ஒன்று கொழுக்கட்டை இல்லைனா அடை மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். ஸோ இப்போ நான் வந்து அடை வந்து செஞ்சுருந்தேன், அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அன்றைக்கி நைட்டே பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றி மூடி வச்சுருங்க. இது வந்து நல்லா புளிச்சு வந்தால் தான் நல்லாயிருக்கும். அடுத்த நாள் காலையில் பார்த்திங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் மிக்ஸ் ஆகி ஊறி நல்லாயிருக்கும் மாவு. அதை வந்து கையை வச்சு இந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாவிளக்கில் அரிசி மாவு, வெல்லம், நெய் மட்டும்தான் சேர்த்துருக்கோம். ஸோ இதை வந்து தண்ணியிலே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ண தேங்காய் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா மிக்ஸி ஜாரில் போட்டு துருவி கூட சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வாசனைக்காக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இப்போ தவா நல்லா ஹீட் பண்ணிவிட்டு நெய் இல்லைன்னா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இதை அடை மாதிரி சுட்டு எடுத்துக்கோங்க. செய்யும்போது தோசை மாதிரி மெலிசாக செய்யக்கூடாது, கொஞ்சம் அடை மாதிரி தடியாக செய்யுங்க. அப்போ தான் திருப்பி போடும்போது ஈஸியாக வரும். ஏன்னா நம்ம வெல்லம் சேர்த்துருக்கோம்ல, அதனால அடி பிடிச்சிக்கும். இதுக்கப்புறம் நீங்கள் மாவிளக்கு போட்டிங்கன்னா இந்த மாதிரி ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட பார்க்கலாம். பாய்.